அபி, ராகவ், அனு, ஆகாஷ் 4 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்ப அபி சொல்றாங்க, "அனு நீ ஃபர்ஸ்ட்டு போ. அக்கா கூட போய் நீ இரு. அதுக்கப்புறம் பின்னாடி நான் ராகவ கூட்டிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. "சரி அபி நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அனு, ஆகாஷ் 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போறாங்க. அப்ப அபி சொல்றாங்க, "இங்க பாருங்க நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் கரெக்ட்டான டைமுக்கு அக்காவோட வளைகாப்புக்கு நம்ம போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. சரி." அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படியே படுத்துட்டு இருக்காரு. அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அபி யோசிக்கிறாங்க, எப்படியாவது இவர கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே போறாங்க. அனு, ஆகாஷ் 2 பேருமே போறாங்க. வீட்ல எல்லாருமே இருக்காங்க. அப்ப அஞ்சலி சொல்றாங்க, "நான் வளைகாப்புக்கு டைம் ஆகுது. நான் போய் கிளம்பணும். ஆனா யாருமே வரவே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இல்லம்மா எல்லாரும் வந்துருவாங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மனோகர் நீ ஃபோன் பண்ணி பாரு. அபி, ராகவ் யாருமே வரல." அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "சரிம்மா இருங்க நான் ஃபோன் பண்றேன்." அப்படின்னு மனோகர் ஃபோன் பண்றாரு. அபி அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. "என்னம்மா வளைகாப்பு இங்க இருக்கு. வந்துடுறேன்னு சொன்னீங்க. யாருமே காணோம். இங்க பாரு அஞ்சலி வளைகாப்பே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. என்னது இது?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாரு. "இல்ல, இல்ல, இல்ல. நாங்க வந்துட்டே இருக்கோம். நாங்க கரெக்டான டைம்க்கு வந்துருவோம். நீங்க அவங்கள ரெடியாக சொல்லுங்க. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்க. நாங்க வந்துருவோம்." அப்படின்னு அபி சொல்றாங்க. "சரிம்மா சீக்கிரம் வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. "என்ன சொல்றா அபி?" அப்படின்னு அஞ்சலி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்களாம். வந்துட்டே இருக்காங்களாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நீ போயிட்டு ரெடி ஆகு போ." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு. சரி சித்தப்பா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. போகும்போது அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. "என்ன அம்மம்மா ஹேப்பியா இருங்க. பயங்கர ஹேப்பியா இருங்க. என்ன ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு. "இல்ல ராகவ் வந்துட்டு இருந்தா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவன் வரேன்னு சொல்லியிருக்கான். வந்துருவானா கரெக்டான டைமுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. "இங்க பாருங்க அம்மம்மா, கண்டிப்பா வந்துருவாங்க. அவங்க வருவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க போய் ரெடி ஆகுங்க. போங்க. சந்தோஷமா இருங்க." அப்படின்னு சொல்றாரு முரளி. அப்படியே போறாங்க. போனோனே அப்படியே ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல எல்லாருமே மத்த எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பூ அலங்காரம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. ஃபங்ஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. "என்னம்மா டைம் ஆகுது. யாராவது வந்துட்டு நீங்க வந்துட்டு இது பண்ணுங்க, நலங்கு வைங்க." அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அத கேட்டோனே அஞ்சலிக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. "இங்க பாருங்க, நான் நலங்கு வைக்கலாம் ஒத்துக்கவே மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். அபி, ராகவ் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பா வந்துருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ரொம்ப ஒரு மாரி ஃபீல் பண்ணிக்கிட்டு வளைகாப்பு நடக்காம அப்படியே அமைதியா இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க மறுபடியும். "இதோ வந்துட்டே இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அபி, ராகவ் எல்லாருமே சொல்றாங்க. அங்கருந்து அனு, ஆகாஷ் 2 பேருமே வராங்க. வந்த உடனே அஞ்சலி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "வந்துட்டீங்களா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஏன் இவ்ளோ லேட்?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க அபி, ராகவ் யாரையுமே காணோம்?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க. "இல்ல அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு முக்கியமான ஃபைலு ஆஃபீஸ்ல குடுத்துட்டு வரணுமா, அதுக்காக தான் போயிருக்காங்க. வந்துருவாங்கக்கா. நீங்க எல்லாமே பண்ணுங்க." அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல. கண்டிப்பா ராகவ் இல்லாம என்னோட வளைகாப்பு நடக்கவே நடக்காது. அவன் வரட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. "இங்க பாருங்க அம்மம்மா, நல்ல நேரம் முடிய போதுல்ல. நீங்க வளைகாப்பு பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்றாரு. எல்லாருமே அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ முரளி யோசிக்கிறாரு. "அவன் வரவே மாட்டான். அவன் செத்து போயிட்டான். அவன மண்ணுல உயிரோட நான் புதைச்சுட்டேன். அவனோட ஆவி தான் வெளிய வரும். அவன் வரமாட்டான் அம்மம்மா. வரவே மாட்டான். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட அபிச்செல்லம், என்னோட அபிச்செல்லம் எனக்கு தான். எங்க அபி வரவே இல்ல. ஓ! ஒரு வேளை அந்த ராகவ அபி தேடிட்டு இருக்காளோ?" அப்படின்னு சொல்லிட்டு முரளி மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. அப்படியே சுந்தரி பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே! இன்னும் ராகவ் வரவே இல்ல. ஏதோ பண்ணியிருக்கான். ஆனா எதுவுமே உண்மைய சொல்ல மாட்றான். முன்னாடியாச்சும் உண்மையெல்லாம் சொல்லுவான். இப்ப எதுவுமே சொல்ல மாட்றான். என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமா ஒரு மாரி சுந்தரி டென்ஷனா யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்து முரளி அப்படியே போறாரு. போயிட்டு அந்த டேப்லெட்டோட அந்த பாட்டில் எடுத்து அப்படியே பார்க்குறாரு. இந்த மாத்திரைய எப்படியாவது அஞ்சலி சாப்பிடுற அந்த சாப்பாட்டுல கலந்துடணும். அஞ்சலிய வந்து இப்படி காலி பண்ணிடணும். உயிரோடவே இருக்கவே கூடாது அவ. அவ குழந்தையும் வெளிய வரக்கூடாது. அவளும் உயிரோட இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாட்டில எடுத்துட்டு அப்படியே யோசிக்கிறாரு. குடும்பமே சேர்ந்து செத்து போங்க. உன் தம்பி ஏற்கனவே செத்துட்டான். இப்ப அடுத்தது நீயும் செத்து போயிடு. நீ உயிரோட இருக்கவே வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கர டென்ஷனா யோசிக்கிறாரு. அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாரு. அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க. என்ன இவன் இப்படி சுத்தி சுத்தி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ண போறான்னு தெரியலையே! இவன் என்ன பிளான் வச்சிருக்கான்னு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. "ஒண்ணும் இல்ல அத்த. சும்மா தான் நான் பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே சாப்பாடு எங்க இருக்கோ அங்க போறாரு. போயிட்டு அப்படியே பார்க்குறாரு. எந்த சாப்பாடு வந்து அஞ்சலி குடுப்பாங்கன்னு தெரியலையே! இப்போ அந்த டேப்லெட்ட கலக்க முடியாதே! அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. சரி, அஞ்சலிக்கு சாப்பாடு குடுக்கும்போது நம்ம கரெக்ட்டா இந்த மாத்திரைய அதில கலந்துடணும். அப்படியே அஞ்சலி செத்து போயிடுவா. அவ செத்து போயிட்டாலே ரொம்ப சந்தோஷம். எல்லார் கதையும் நான் முடிச்சுட்டு என்னோட அபிய கூட்டிட்டு போய் நான் சந்தோஷமா வாழ்வேன். அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா யோசிச்சுட்டு அப்படியே வராரு. வந்து எப்பவும் போல அங்க நிக்கிறாரு. என்ன இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி எட்டி வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க அஞ்சலி. அதுக்குள்ள அபி, ராகவ் 2 பேருமே சேர்ந்து வராங்க. பார்த்தோனே அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. "ராகவ் நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவ்ளோ சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. முரளி பார்க்குறாரு. என்ன இவன் உயிரோட வந்துட்டானா? ஐய்யய்யோ! மண்ணுக்கடியில நான் புதைச்சேன். இப்படி உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாகுறாரு. அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கோவமா வருது. சுந்தரியும் அப்படியே பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கான் ஒண்ணுமே தெரியல. இவனுக்கு என்ன இப்படி கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க.
அப்படி அங்கேருந்து கூப்பிட்டு வராங்க அபி. வந்த உடனே அக்கா நான் தான் வந்துட்டேன்ல, வளகாப்புலாம் நல்லபடியாக நடக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறார். இங்கே பாருங்கள் ராகவ், நீங்கள் உட்காருங்க, அக்கா நீங்களும் உட்காருங்க, வளகாப்பு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து வளகாப்பு எல்லாமே வைக்கிறாங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுறாங்க அபி ராகவ் 2 பேருமே உட்காந்துட்டு. அக்கா நீ நல்லா இருப்பக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அப்படியே வளகாப்பெல்லாம் வைக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. என்ன ராகவ் இப்படி பண்ணிட்டா, லேட்டாக வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா, நீ இல்லாமல் நான் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. தெரியும்க்கா, கொஞ்சம் வர லேட் ஆயிடுச்சுக்கா, வேற ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு. நிலங்க எல்லாமே வச்சு முடிக்கிறாங்க. வச்சு முடிச்சோடனே சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஒரு அக்கா போயிட்டு சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு எடுத்துகிட்டு வரதுக்காக நிற்கிறாங்க. அப்போ முரளி பின்னாடியே போகிறாரு. போயிட்டு உங்களை யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் மருந்து, அந்த சாப்பாட்டில் மருந்து கலந்துறாரு. கலந்துட்டோடனே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. அம்மம்மா உங்கள் கதை இதோட முடிஞ்சுது, இதோடு நீங்கள் உயிரோடவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாரு. அங்கே வந்து போயிட்டு அந்த அக்கா மறுபடியும் சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது ஒரு சின்ன பொண்ணு தட்டி விட்டுட்டு அந்த சாப்பாடு ஃபுல்லாக கொட்டிடுச்சு. ஐயோ சாப்பாடு கொட்டிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு வேறு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே முரளி பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அம்மம்மா நீங்கள் உயிரோடு இருக்கவே மாட்டீங்க, இதான் உங்களுக்கு கடைசி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டு இருக்காரு. வளகாப்பு எல்லாமே நல்லபடியாக முடியுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ராகவ் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எல்லாருமே போயிட்டாங்க உள்ள. முரளி அப்படி டென்ஷனாக இருக்காரு. என்ன இது விஷம் கலந்த சாப்பாடை கொடுத்தோம், ஆனால் எதுவுமே ஆகலை, நல்லா இருக்கா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக இருக்காரு. அப்படியே வராங்க அபி. ராகவ் வந்துட்டு உள்ளே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படியே வராங்க. இங்கே வா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு முரளியை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாரு, உன்னோட கதை முடிகிற நேரம் வந்துடுச்சு, புரியுதா, இதுக்கும் மேலே இந்த வீட்டில் உன்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க. என்ன அபி இப்படி பேசுறீங்க, ராகவ் எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு முரளி கேட்குறாரு. டேய் உனக்கு என்னடா பிரச்சனை, நீ என்ன பண்ண, நீ தானே ஆள் வச்சு ராகவ் இதெல்லாம் பண்ண அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதை கேட்டோடனே முரளி அப்படி டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ என்ன இது, நம்ம குரலை மாற்றி தானே பேசணும், விவேக்குன்னு தானே சொன்னோம், எப்படி அபி இப்படி கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இங்கே பாரு, எனக்கு ராகவுக்கெல்லாம் கெடுதல் நடந்தால் அது உன்னால் மட்டும் தான்டா முடியும், நீ தான் பிளான் பண்ணி ஏதோ பண்ணியிருக்க, ராகவ் வந்துட்டு மண்ணுலியை புதைச்சி வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவமாக கேட்குறாங்க. ஓ உங்களுக்கு உண்மை நான் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் தான், நீ நாசமாக போயிடுவடா, நல்லாவே இருக்க மாட்டேன், என்னோட ராகவுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தது நீ முன்ன நான் உயிரோடு விட்டுருக்க மாட்டேன்டா அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், யார் என்ன நினச்சாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது, அவனை நான் அழிக்கணும்னு நினச்சேன், ஆனால் அவன் உயிரோடு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே கோவப்படுறாரு. இங்கே பாருடா, அவரை அழிக்க உன்னாலாம் முடியாது, யாராலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம், அதையும் பார்க்கலாம், என்ன நடக்குது, நீங்கள் ஜெயிக்கிறீங்களா இல்லை நான் ஜெயிக்கிறேனான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே சவால் விடுறாரு. சி நீ எல்லாம் ஒரு ஜென்மமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே கோவமாக போகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் அந்த ராகவை உயிரோட கூட்டிகிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு முரளி